எங்களுக்கு தெரியாம போச்சுங்க. எங்க ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா சாராயம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க பொய் சொல்றது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க தெரியாம வாழ்ந்துட்டு இதெல்லாம் பேசவே முடியாது. புரியுதா? அப்போ யார் யார எப்படி குற்றம் பிடிக்கணுங்கிறது அல்லாஹ் தெரியும். மேலும் எந்த நிலையிலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் பயங்கரமான புத்திசாலி. நீ தெரிஞ்சு தப்பு பண்ணியா தெரியாம தப்பு பண்ணியாங்கிறது அல்லாஹ் தெரியும். புரியுதா? இங்க ஒவ்வொருத்தனுக்கும் நான் அதுதான் ஒன்றையும் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஒரு விஷயம் சொல்றோம், டிவி பார்க்காதங்கிறோம், பாக்குற. நீ தெரிஞ்சு பாத்தியா தெரியாம பாத்தியா அல்லாஹ் தெரியும். நீ அல்லாஹ்வுடைய அட்வைஸ் எடுத்து அதான் சொன்னல, இது ஒரு மோசமான போக்கு. எது நல்ல அட்வைஸா அவாய்ட் பண்ணிட்டே போறது. அப்படியே போக போக என்ன ஆயிரும்? மனசு செத்துரும். புரியுதா? இப்போ நீங்க சின்னதா இருக்கீங்க, எங்களை சார்ந்து இருக்கீங்க. வெளியே போனா உங்களுக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க. நாளைக்கு நீங்க சொந்த காலில் நிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே கேரக்டர்ல உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாவுக்கு மாறு செய்யறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுதா? அதனால எப்பயுமே அல்லாட்ட சின்சியரா இருக்கும். ஒரு விஷயம் அல்லாஹ் தப்புன்னு சொல்லிட்டானா அதை செய்யக்கூடாது. நீ என்ன நினைக்க கூடாது? அப்பா சொல்றாருன்னு அதே மாதிரி முகம்மது சொல்றாருன்னு நினைக்க கூடாது. அது ரசூல்லாவுடைய பேச்சும் கிடையாது, அல்லாவுடைய உத்தரவு. அப்படி பார்க்கணும். இவங்க என்ன பாக்குறாங்க? முகம்மதுங்கிற ஒரு மனிதர் சொல்றாங்க, நான் ஏன் இவருடைய பேச்சு கேட்கணும்? இவருக்கு எழுத படிக்க கூட தெரியாது, நாங்க இவங்களை விட மேலானவங்க. இப்படி அவங்க மைண்ட் செட் வரும். அது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, ஆனால் நபியே அல்லாஹ் மீது இறக்கி அருளியவற்றை தன் பேரறிவை கொண்டே இறக்கி அருளினான் என்பதற்கு நானே சான்று வழங்குகிறேன். வானவர்களும் சாட்சி வழங்குபவர்களாக இருக்கின்றார்கள். ஆயினும் அல்லாவின் சாட்சியே முற்றிலும் போதுமானது. அல்லாஹ் என்னங்கிறா? நீ நம்பாம போ, எனக்கு ஒண்ணு பிரச்சனையும் கிடையாது. நான் எப்படிப்பட்டவன்? பேரறிவாளன். அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கு பயங்கரமான அறிவு இருக்கு. என்ன? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அறிவுரையும் உன்னிடம் சொல்லப்படும் போது உன் மனசுல என்ன தோணுச்சுங்கிறது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். புரியலன்னு வாயில சொல்லுவான், ஆனா நல்லா புரியும். நீ சொல்றது புரியல ஜீவமா, ஆனா என்னன்னா புரியும். ஏன்னா புரிஞ்சுன்னு ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, நாளைல இருந்து அந்த செயலை அவன் விடணும். புரியலன்ட்டானா தப்பிச்சு போயிடலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கு